அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும்.
இந்த நிலையில் இந்த கரூர் தேர்தல் கூட்டத்தில் இடம்பெற்ற அசம்பாவிதம் பேசுபொருளாக ஏற்கனவே மாறியிருந்தது. தமிழக தேர்தல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்திய தேர்தல் பிரச்சார கூட்டமாக இந்த கரூர் பிரச்சார கூட்டம் மாறியது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய தலைமைத்துவத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இப்பொழுது வரை 41 பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக 16 பெண்கள் 12 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அனைவரும் அறிந்த விடயம். இதனை அடிப்படையாக கொண்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சிலர் மீது வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் இடம்பெறுகிறது. கட்சியினுடைய செயலாளராக உள்ள புஸ்தி ஆனந்த் உட்பட சிலர் மீதான வழக்குகள் தொடுக்கப்பட்டவுடன் தற்பொழுது கரூர் பிரதேசத்துக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்கின்ற மதியழகன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் இன்னொரு உறுப்பினரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் விஜயினுடைய வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவருடைய வீட்டுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு வீட்டு காவல் வழங்கப்பட்டிருந்தது. வெளியில் செல்ல முடியாத ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒரு தலைமை அதிகாரி உட்பட 14 பேரினுடைய பாதுகாப்பு அடிப்படையில் அந்த போலீஸ் பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த கூட்டத்தில் உயிரிழந்து தொடர்பாக ஒரு அரசியல் மயமாக தற்போது மோடியிலிருந்து முதலமைச்சர் மற்றும் பல்வேறு தரப்பினர்களும் தமது கருத்துக்களை ஆதரவாகவும் எதிராகவும் குறிப்பிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விஜய் இது தொடர்பாக இந்த காணொலியை நாங்கள் பார்த்திருந்தோம். அது தொடர்பாக அவர் தற்பொழுது முதலாக மனம் திறந்துள்ளார். இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் இது தொடர்பாக தெரிவிக்கையில் இது அசம்பாவிதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்த அவர் இது தொடர்பான உண்மைகளை கண்டறிய மூத்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசரின் தலைமையில் ஒரு ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆணைக்குழு சமர்ப்பிக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் எனவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் அந்த அறிக்கையில் இருக்கின்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக விஜயை சிக்க வைப்பதற்காகவே இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக தமிழக வெற்றி கழக சார்பான உறுப்பினர்கள், தொண்டர்கள் மற்றும் பல்வேறு சில சமூக செயற்பாட்டாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஒரு சிலர் இவர் வேண்டுமென்றே அந்த கூட்டத்தில் ஏற்கனவே பந்தோபஸ்து வழங்கப்பட்டதாகவும் இவர்கள் வழங்கப்படவில்லை எனவும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அத்துடன் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அவர் நூதனமான முறையில் இந்த கொலை சம்பவத்தை ஏற்படுத்தினார், இவ்வாறான நெரிசல்களில் இந்த கொலை சம்பவத்தை உருவாக்கினார், அதற்கான திட்டமிடல்களை மிகவும் நூதனமாக மேற்கொண்டார் என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் தன்னை ஒரு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து அதில் அவர் கடிதம் எழுதியதாகவும் இந்த கரூர் படுகொலைக்கு அல்ல கரூர் இந்த கொலைகளுக்கு இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் செந்தில் பாலாஜி என அவர் ஒரு கடிதம் எழுதி இறந்ததாக தற்போது அந்த கடிதமும் அந்த உறுப்பினர் தற்போது இறந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஏற்கனவே முதல்வர் அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசும் சார்பாக உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும், இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் இதுவரை 51 பேர் வைத்தியசாலையில் இருந்து சிகிச்சைகள் பெற்று வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் இந்த பந்தோபஸ்து போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் இந்த கூட்டத்துக்கு விஜய் பந்தோபஸ்து வருவதற்கு முன்னர் ஏற்கனவே அவர்கள் கேட்ட இடத்தை ஒதுக்காமல் இந்த தற்பொழுது வழங்கப்பட்ட இடம் இதற்கு முதல் முக்கியமான ஒரு கட்சி, குறிப்பாக திமுக கட்சியினுடைய பிரச்சாரம் இடம்பெற்ற இடம் என்பதால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடத்தை நாங்கள் ஒதுக்கியதாகவும், இவர்கள் 20,000 பேர் வரை வருவதாக குறிப்பிட்டாலும் இவர்கள் 20,000 பேர் வருவதாக நாங்கள் 20,000 பேருக்கு ஏற்ற வகையிலான பாதுகாப்பு ஏற்படுத்தியதாகவும், ஆனால் 27,000 அதற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு வந்ததாகவும், இருப்பினும் அந்த கூட்டத்துக்கு விஜய் வந்து 2 மணிக்கு வருவதாக இருந்த போதிலும் விஜய் 7:40 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துள்ளார். இதன் காரணமாக இன்னும் கூட்ட நெரிசல் அதிகரித்ததன் காரணமாக பாதைகளும் முடங்கியது காரணமாக அவருடைய கூட்டத்துக்கு வந்தவர்கள் தவிர வேறு வேலைகளாக வந்தவர்கள் அங்கு பாதை முடக்கப்பட்டு தங்க வைக்கப்படுகிறார்கள். இந்த நிலையில் அவருடைய பகுதி ஏற்கனவே கூட்ட நெரிசலால் உட்படுத்தப்பட்டதன் காரணமாக விஜயும் அந்த உரிய நேரத்துக்கு அவரால் அந்த வந்திருந்தாலும் நேரம் தவறி வந்திருந்தாலும் அந்த 7:40 மணி என்பது சில நேரங்களில் அவர் அந்த பகுதிக்கு வந்து சென்றடைவதற்கு அந்த சன நெரிசலும் அவருக்கு தடையாக இருந்திருக்கலாம். விமான நிலையத்திலும் அந்த தடைகள் இருப்பது சகஜமான ஒரு விடயம். இந்த நிலையில் அந்த நேரத்தை ஒரு சிலர் விஜய்க்கு எதிராக குறிப்பிட்டு வருகின்றனர். அந்த நிலையில் இவர்கள் விஜய் சார்பானவர்கள் அதுக்கு சார்பாக குறிப்பிட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை 41 உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளமை மிகவும் கவலைக்குரிய விடயமாகும்.